போன வாரம் எந்த நோக்கத்திற்காக தேவன் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். சபையின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த திரிய குடும்பத்தில் இருக்கிற அன்பிலும் ஐக்கியத்திலும் பங்கெடுப்பதற்காக. இதுக்குதான் சபை. சபையினுடைய நோக்கம் இதுதான். திரிய குடும்பத்தில் இருக்கிற உறவில் நாமும் இணைந்து கொள்ளும்படியாகத்தான் தேவன் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். போன வாரம் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு இதற்காக ஜெபித்ததை நான் உங்களுக்கு விவரித்து காண்பித்தேன். இயேசு எப்படி ஜெபிக்கிறார்? பிதாவே, நாம ஒன்றாய் இருப்பது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்றார். அப்ப சபையின் நோக்கம் என்ன? திரிய குடும்பத்தில் ஒன்றாய் இருக்கும்படியாக அங்கே அவர்களோடு உள்ள அந்த ஐக்கியத்திலே பங்கெடுக்கும்படியாக சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதான் பிரதானமான ஒரு நோக்கம். இப்படி திரிய குடும்பத்தில் உள்ள அந்த அன்பிலும் ஐக்கியத்திலையும் நீங்க பங்கெடுக்கிறீங்கன்னு சொல்லி எதை வச்சு அறிகிறது? அதுக்குள்ளதான் நீங்க பங்கெடுக்கிறீங்கன்னு எதை வச்சு அறிகிறது? அதுக்கு தான் போன வாரம் ஒரு பேப்பர் உங்க கையில் கொடுத்தேன். ஒருவருக்கு ஒருவர், ஒருவர் மேல் ஒருவர். இந்த லிஸ்டெல்லாம் நீங்க போன வாரம் அதை வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை எதை அறிக்கை பண்றீங்களோ இல்லை, இதை கூட அறிக்கை பண்ணலாம். நீங்க நான் வாழாகாமல் இதாகவே தலையாவே, நான் இது இல்லை அது அப்படி இப்படின்னு அறிக்கை பண்றோம்ல, அந்த ஒருவர் மேல் ஒருவர், நான் ஒருவர் மேல் ஒருவர், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், அதை கூட ஒரு கன்ஃபர்ஸ் என்ன செய்யலாம், நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போகிறதுக்காகத்தான், இருதயத்துக்குள்ளே போகிறதுக்காகத்தான். ரொம்ப முக்கியம் அது. ஸோ அந்த ஒருவர் மேல் ஒருவர், அந்த ஒருவருக்கு ஒருவர், அந்த விஷயங்கள்லாம் செய்கிற ஒரு ஆள் தான் திரிய குடும்பத்தில் உள்ள அந்த அன்பிலும் ஐக்கியத்திலும் பங்கெடுக்கிற ஆள். அப்படி செய்ய முடியுமா? முடியும். ஏன் முடியும்? அதற்காக தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்படி செய்வதற்காகத்தான், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும்படியாகத்தான் தேவன் நம்மை அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அதற்காக தான் தேவன் ஆவியானவரை நமக்குள்ள தங்கி இருக்கும்படி செய்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் அந்த ஒருவர் மேல் ஒருவர், அந்த ஒருவர் ஒருவர், இந்த விஷயங்கள்லாம் நம்மளை என்ன செய்ய முடியும். இப்ப நீங்கள் அன்பாக நிறைந்து வாழ முடியும். தேவ ஐக்கியத்திலே, தேவனுடைய அந்த உறவிலே, அதிலே பங்கெடுக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த அன்பை காண்பிக்கும்படியாகவும் உங்களால் இப்ப முடியும். ஏன்னா நீங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை மீட்டிருக்கிறார். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பாருங்க, இன்னுமே சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒருவர் ஒருவர், அந்த ஒருவருக்கு ஒருவர் அந்த விஷயத்தை இன்னும் உலகம் என்ன செய்யலை, பார்க்கல. சபைகள் ஒரு விதத்தில் மகிமை இழந்து தான் இருக்குது. மகிமை எப்படி வரும்? ஒரு சபைன்னா அந்த ட்ரினிட்டி, அந்த கல்ச்சரில் நிறைந்து என்ன செய்யணும், இருக்கணும். அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அந்த முக்கோணம், அதுக்குள்ள அந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கணும். அங்கே அவரோடு கூட உறவிலே, அந்த உறவிலே பங்கெடுத்து அப்படி இருக்கும்போது தான் சபை மகிமை அடையும் இல்லையா? அதோடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி ஆகும்? இங்கே அது உண்டாகும். எல்லாம் அந்த உறவுல இருந்து தான் எல்லாமே வருது. இந்த உறவு இல்லை, அதில் துண்டிப்பு, இணைப்பு இல்லை அப்படின்னா எல்லாமே போயிடும். நான் சொல்றது சபை அப்படின்னு மட்டும் இல்லை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை அதில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? சபை மட்டும் நினச்சக்கூடாது. சபைன்னு சொல்லும் பொழுது அதிலே தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம் எல்லாமே அதில் வந்துடும். ஏன்னா அது தெய்வ உறவிலிருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு விஷயம். தனிப்பட்ட வாழ்க்கையும் சரியாகும், உங்கள் வீடும் சரியாகும், குடும்பம் சரியாகும், கணவன் மனைவி எல்லாமே சரியாகும். ஏன்னா அங்கே இருக்கும்போது இங்கே கரெக்டாக என்ன செய்யும், வரும். ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ மகிமை எப்படி, மகிமையிலேருந்து ஒரு விதத்தில் தான் இருக்குது சபை. மகிமை எப்படி வரும்னா, அந்த திரிய தேவனுக்குள் இருக்கிற அந்த கலாச்சாரம்,
அந்த கல்ச்சர் அது நமக்குள்ள நிறைந்து இருக்கணும். அதுதான் மகிமுள்ள சபை. தேவனுக்குள் இருக்கிற அந்த கலாச்சாரம்னா என்ன சொல்லுங்க? ட்ரினிட்டி கல்ச்சர்னா என்னது? அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குள்ள என்ன இருக்கு? ட்ரினிட்டி கல்ச்சருக்குள்ள என்னங்க இருக்கு? போன வாரம் கேட்டீங்களா? அவர்களுடைய உறவு செல்ஃப் சென்டர்ட் இல்லை, அதர் சென்டர்ட். எத்தனை பேர் ஞாபகம் வருது அது? அதர் சென்டர்னா மற்றவர்களை மையப்படுத்தி இருப்பது. எனக்கு நான் நான் நாம் அப்படி இல்லை. அவங்க அவங்க எப்படி இருந்தாங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவி எப்படி இருந்தாங்க? பிதா எப்படி இருந்தாரு? குமாரன் மேலையும் பரிசுத்தாவியானவர் மேலையும் அன்பை பொழிந்தார். குமாரன் பிதாவு மேலையும் பரிசுத்தாவியின் மேல் அன்பை பொழிந்தார். பரிசுத்தாவியானவர் பிதா மேலையும் குமாரன் மேலையும் அன்பை என்ன செய்யறாங்க? இப்படி ஒருவருக்கொருவர் அன்பை பொழிஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஒருவர் பாராட்டுறாங்க. அங்கே வந்து அன்பும் சந்தோஷம் பொங்கி நிறைந்து வழிகிற ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அவங்களுக்குள்ள ஒரு கொண்டாட்டம், சமாதானம், நீடிய பொறுமை, கிருபை, இரக்கம், ஏற்றுக்கொள்ளுதல், இசைந்திருந்தல், இதெல்லாம் அங்க பார்க்க முடியும். அந்யோன்ய ஐக்கியம். இப்ப ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபை கூடி வரும்போதெல்லாம் கடைசியில் கூட்டமெல்லாம் முடிஞ்ச பிறகு, சபையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன போடுறோம்? ஆசீர்வாதத்தை கூடுறோம் இல்லையா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும். மீட்டிங் முடிஞ்சிச்சு நினைச்சிட்டாங்க சொன்ன உடனே என்ன சொல்றோம்? ஒவ்வொரு வாரந்தோறும் சொல்றோம். சாதாரண விஷயம் இல்லை அது. பெரிய அதுல பெரிய இது இருக்குது, அதில் பெரிய சத்தியம் இருக்குது, அதில் பெரிய பிளெஸிங். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம். பவுல் பாத்தீங்களா, அவர் தான் சொல்றார். ஒவ்வொரு சபைகளுக்கும் கடிதம் எழுதுறார் பவுல். முடிக்கும் போது எப்படி முடிப்பார்னா இதை வச்சுதான் முடிப்பார். கொரிந்து சபைக்கு லெட்டர் எழுதுறாரு. முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் முடிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அந்த ட்ரினிட்டி விளங்குதாங்க. பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் என்றென்றைக்கும் உங்களோடு கூட அனைவரோடு கூட இருப்பதாக. நம்ம வாரம் அதை சொல்றோம். ஏன்னா இதுதான் பேஸ், ரொம்ப முக்கியம். இது பெரிய ஆசீர்வாதம். அதான் பாருங்க, ஒருத்தன் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரால் அவருக்குள்ள இருக்கிற அந்த கிருபை, அன்பு, ஐக்கியம், ஒருத்தன் இதுக்குள்ளே இருக்கணும். பாருங்க, இதுக்குள்ளே இருக்கணும். இதுக்குள்ளே இருந்தோம்னா அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற கலாச்சாரம் நமக்குள்ள என்ன செய்யும்? பாயும் இல்லையா? இப்ப ஒருத்தர் கூட நீங்க ஒரு 6 மாசமா ஒரு 7-8 மாசமா நீங்க சேர்ந்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்கள மாதிரியே நீங்களும் பிஹேவியர் பண்ண ஆரம்பிப்பீங்க, பேச ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வருங்க, உள்ள அப்படி வந்துடும். ஏன் நீங்க யாரோட சேர்றீங்களோ, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அதிகமான பழமொழி யூஸ் பண்றது இல்லை, ஏன்னா நிறைய பழமொழி சிக்கலானது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது? பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். பூவோட சேர்ந்த நாரும் என்ன செய்யும்? அது மாதிரி தான் பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரோட அங்கே உறவு வைக்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவிலே நாம பங்கெடுக்க ஐக்கியத்திலையும் அன்பிலும் அவங்களுக்கு இருக்கிற கொண்டாட்டத்திலையும் அதுலேயும் நம்ம அதுல இருக்க அங்கே இருக்க பழக இதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். எப்படி உள்ள போறது, எப்படி நம்ம உள்ள போய் இருக்கிறோம், நம்ம எப்படி இதெல்லாம் ஒரு மணி நேரத்தில் சொல்லி முடிச்சிட முடியுமா? அதான் நான் வாரந்தோறும் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சத்தியத்தை இழந்துட்டோம்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தை இழந்த மாதிரி தான் எனக்கு. நான்லாம் அப்படி தான் பார்ப்பேன். ரொம்ப முக்கியம். அப்போ இப்போ பூவோட சேர்ந்த நார் மணக்கும்ன்ற மாதிரி இங்கே அவரோடு கூட அந்த ஐக்கியத்தில் இருக்க கொஞ்ச நாளில் நாமும் நம்முடைய பிஹேவியர், நம்முடைய நட பாவனை, நம்ம ஒரு காரியத்தை அணுகிற விதம், பார்க்குற விதம், ஒரு தேவனை மாதிரி பார்ப்போம் ஒரு விஷயத்தை இல்லையா? அவர் எப்படி டீல் பண்ணுறோம் அது மாதிரி பார்க்க ஆரம்பிப்போம். பிரச்சனைகள் கண்டு சுருங்கி நிற்க மாட்டோம், சோர்ந்து போய் நிற்க மாட்டோம். நம்ம பெரிய ஒரு விசுவாசத்தில் இருப்போம், வேற லெவலில் இருப்போம். ஏன்னா நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது? பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்குது. ஐக்கியம் யாரோடு, எவ்வளோ தூரம் உறவுல இருக்கீங்கன்றதை வாழ்க்கையை காமிச்சு கொடுக்கும் பாருங்க. இது உண்மை.
அப்போ அந்த 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 ட்ரினிட்டிக்குள்ளே, அந்த திருத்துவத்துக்குள்ளே, அந்த ட்ரினிட் கல்ச்சர்லேயே இருக்கணும் பாருங்க. அப்போ இதை பற்றியெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் நிறைய போதிக்கிறார். நான் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து கூட்டி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக கேட்டுருந்தேன். இது ஒரு பெரிய தேர்ச்சி முதிர்ச்சிக்கு நேரம் உங்களை கரெக்டாக கொண்டு போயிடும். இது மட்டும் கரெக்டாக நீங்கள் கேட்டுட்டு அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த சத்தியம் இந்த உங்கள் கண்களை திறக்கும். நான் நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன். அது ஒரு நம்பிக்கையோட, ஒரு எதிர்பார்ப்போடு நான் வந்து உங்கள் மத்தியிலே ஆவியானுடைய துணையோடு வந்து தான் நிற்கிறேன். ஒரு வாரமும் கர்த்தர் நல்லவன். பெரிய ஒரு மாற்றங்களுக்கு நேராக நம்ம பயணிப்போம். ஒரு நான் நிச்சயம் சொல்கிறேன், இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, ஒரு 6 அல்லது 7 மாதத்தில் இன்னும் வரப்போகிற பெரிய மாற்றங்களுக்கு நாம் செல்வோம். பெரிய மாற்றங்களுக்குள். மாற்றம்னா நான் மற்றதை வெளியில் காணப்படுறத பேசலை, உள்ள நான் இதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஆமாம், தெய்வம் நல்லவன். பாருங்க, இதை பற்றி நான் பவுல் நிறைய இடங்களை போதிக்கிறேன். இந்த கல்ச்சரை பற்றி, இந்த கிங்டம் கல்ச்சர், இந்த டிவைன் கல்ச்சர் இருக்குதே, இந்த ட்ரினிட்டி கல்ச்சர், இதை பற்றி நிறைய இடங்களை போதிக்கிறார். ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் எடுங்க எல்லாரும். ரோமர் 14ஆம் அதிகாரம். பவுல் இந்த கல்ச்சரை பற்றி, கிங்டம் கல்ச்சரை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்றார் பாருங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. நான் ஏற்கனவே தேவ ராஜ்யத்தை பற்றி நிறைய போதிச்சிருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா பென்ட்ரைவோ அல்லது நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக பாஞ்சு தருவாங்க. சரிங்களா? நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? 42 வாரங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷமாக சபையில் தேவ ராஜ்யத்தை பற்றி அவ்வளோ போதிச்சிருக்கிறோம் நாங்கள். அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? சரி, போட்டோம். வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. கிங்டம் பத்தி பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நீதி, கல்ச்சர் பத்தி பேசுற, நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இப்ப அடுத்த வசனம் பாருங்க, 18. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனோ, மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். இவைகளிலே, எவைகளிலே ஊழியம் செய்யணும்? எதை செஞ்சா தேவனுக்கு பிரியமாம்? அந்த நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் அந்த சந்தோஷம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறோம். அது மாத்திரமல்ல, இவைகளிலேன்னா அதுக்கு அடுத்த வசனமும் அதை கோர்த்துக்கலாம் பாருங்க. என்ன 18 வசனம் சொல்கிறது? இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். அப்ப நாம எதை பாரு, நாம வந்து எதை ஊழியம் நினைச்சிட்டு இருக்கிறோம்? பல பேர் எதை ஊழியம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது, உபவாசம் இருக்கிறது, காணிக்கை கொடுக்கிறது, இதுதான் நம்ம ஆண்டவருக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு சேவை, ஒரு ஊழியம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லதே தவிர இது தேவனுக்கு ஊழியம் கிடையாது. இது நீங்க ஜெபம் பண்றது, நீங்க தியானம் பண்றது அடுத்தவங்களுக்கு சொல்றது, பைபிள் அதிக நேரம் படிக்கிறது, காணிக்கை கொடுக்கிறது, தசமம் கொடுக்கிறது, இதெல்லாம் யாருக்கு நல்லது? அது உங்களுக்கு நல்லது. பாருங்க, வேதம் சொல்கிறது இவைகளிலே ஊழியம் செய்கிறவன். எவைகளிலே? அதாவது என்னன்னா, தேவ ராஜ்யத்திற்கு என்ன யூஸ்ஃபுல்? தேவ ராஜ்யத்திற்கு என்ன யூஸ்ஃபுல்? நீங்க ஜெபிக்கிறீங்க, கொடுக்குறீங்க, அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க, நல்லது. ஆனா முக்கியமா தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன யூஸ்ஃபுல்? அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. அதாவது நாம என்ன செஞ்சா தேவனுடைய ராஜ்யத்திற்கு லாபமாக மாறுகிறது. வெறும் கொடுக்கிறது, வெறும் தாங்கிறது இது மட்டும் அல்லங்க. அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் ஒரு பகுதி. சரிங்களா? அது செய்யணும், உண்மைதான், நல்லது. அது உங்களுக்கு நல்லது, அதே உங்களை ஆசீர்வதிப்பா, அது நல்லது. ஆனா முக்கியமா ஆண்டவருக்கு மகிமை எது கொண்டு வருது அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு நீங்க ஊழியம் செய்யணுமா? என்ன ஊழியம் செய்யணும்? என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் ஊழியம். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறதுனா என்ன? 19 வசனத்தை பாருங்க. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். இதுதான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யறது. 2 விஷயம் அண்டர்லைன் பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஒன்று, சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும். சபையில் இதெல்லாம் கொண்டு வரணும் பாருங்க. அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து காமிக்கிறேன். சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் ஒன்று. 2வது, அந்யோன்ய பக்தி விருத்தியை உண்டாக்கணும். இவைகளிலே ஊழியம் செய்யணும். சும்மா ஜபம் ஜபிச்சா மட்டும் பார்த்தாது, கொடுத்தா மட்டும் பார்த்தாது. எல்லாம் நல்லது தான், அது உங்களுக்கு நல்லது. முக்கியமா என்னன்னா, சபையிலே ஒருவருக்கொருவர் சமாதானத்துக்கு அடுத்தவைகள் என்ன செய்யணும்? நாடணும். 2வது, சபையிலே உங்களால அந்யோன்ய
அந்த பக்தி விருத்தி என்ன செய்யணும்? உண்டாகணும். உங்களால் என்ன உண்டாகணும்? சபையில அந்யோன்ய பக்தி விருத்தி என்ன செய்யணும்? உண்டாகணும். இது பாருங்க, இது சபையில உண்டாகுவதற்கும் முதல்ல ஒருத்தன் இது அவனோட வீட்டிலே உண்டாக்க வேண்டும். அப்பதான் சபையில எல்லாம் உண்டாக்க முடியும். வீட்டில உண்டாக்கணும் ஒருத்தன் அப்படின்னா முதலாவது அவன் தேவனோடு உள்ள உறவுல சரியா என்ன செய்யணும்? இருக்கணும். 18 வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன், வாசிங்க, தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். தேவனுக்கு பிரியனும். தேவனுக்கு பிரியத்தை ஏற்படுத்துற ஆள் யாருங்க? வெறும் கொடுக்கிறவங்க மட்டும் கிடையாது, வெறும் ஜெபிக்கிறவங்க மட்டும் கிடையாது, வெறும் வேதத்தை வாசிக்கிறவங்க மட்டும் கிடையாது. தேவனுக்கு உண்மையாகவே பிரியத்தை ஏற்படுத்துற ஆள் யாரு தெரியுமா? தேவனுக்கேற்ற நீதிமானாக, பரிசுத்த ஆவிக்குள் சமாதானம் சந்தோஷம் அடைகிறவனாக, சமாதானத்துக்கு அடுத்த விஷயங்களில் ஈடுபடுகிறவனாக, அதாவது சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவனாக. சபையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால மற்றவங்களுக்கு என்ன உண்டாகணும்? சமாதானம் உண்டாகணும். சமாதானம் பண்ணுகிறவளா இருக்கணும். சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவளா என்ன செய்யணும்? இருக்கணும். நம்மளால இடரலோ நம்மளால பிரச்சனையோ அப்படி இல்ல, சமாதானத்தை உண்டாக்கக்கூடியவளா நாம என்ன செய்யணும்? இருக்கணும். பாருங்க, அடுத்தது ஐக்கியத்தையும் பக்தி விருத்தியும் உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பாரு, அவன் யாரு? அவன் யாருங்க? அவன் தான் தேவனுக்கு மகிமை உண்டாக்குகிற ஆளு. தேவனுக்கு ஒரு பிரியத்தை ஏற்படுத்துற அவன் தேவனுடைய பாட்டு ரொம்ப பிரியமா இருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் எவ்வளவு மெச்சிக்கிறார். தேவனுக்கு பிரியமான ஆளு யாரு? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யற ஆளு. ஊழியம்னா விளங்குதான். என்ன ஊழியம்? மைக்க பிடிச்சி பிரசவம் பண்ற அதை சொல்லல. நான் ஊழியம்னா எதுங்க? சபையிலே சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்யம், உங்களால மற்றவர்களுக்கு அந்யோன்ய பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடியது இல்லையா? அந்த ரெண்டு விஷயங்களையும் இது கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற ஒரு விஷயமா இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய முக்கியம் பாருங்க. சபையில உலகத்தான் செய்யற மாதிரி சபையில என்ன செய்யக்கூடாது? செய்ய கூடாது. பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு சொல்ல ஒருவருக்கு ஒரு போட்டியும் பொறாமையும், நீ பெரியவன நான் பெரியவன, வாக்குவாதமும் பிரிவினையும், அப்படி வேறுபாடுகள் நிறைந்து அப்படி இருக்கணும்னு என்ன செய்யல அவன் வேதனை காட்டல. பாருங்க, பவுல் சொல்றாரு இந்த மாதிரி. பவுல் கொரிந்தியர்ல ஒரு இடத்துல சொல்றாரு என்னன்னா, அந்த பிரிவினைகளும் உங்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் பொறாமைகளும் உங்களுக்குள்ளே போட்டியும் இதெல்லாம் இருக்குதுன்னா இன்னும் நீங்க குழந்தைகளாக தான் என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு பில்டு பண்ற அளவுக்கு நீங்க இன்னும் வளரல. இன்னும் ஒரு புருஷருக்கேற்ற விதமாக, ஒரு ஆவிக்கேற்றவர்கள், ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்களாக நீங்க இன்னும் என்ன செய்யல? இன்னும் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆளா நீங்க இன்னும் என்ன செய்யல? வளரல. அப்படிதான் பவுல் ஒருத்தர் சொல்றாரு. வாசித்துருவோமே, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, இந்த மாதிரி பொறாமையும் வாக்குவாதம் இந்த மாதிரி ஆளுகள்லாம் குழந்தைகளாக இருக்கிறார்களாம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது, அந்த பில்ட் பண்ற அளவுக்கு புருஷர்களாக முதிர்ச்சி அடைந்தவர்களாக இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, இன்னும் குழந்தைகளாகவே இருக்கீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு பேச வேண்டியதா இருக்குது அப்படின்றாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்க பைபிளை பார்த்துட்டே வாங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் ஜெபிக்கிறதில்லை, நீங்கள் வேத வாசிக்கிறதில்லை, நீங்கள் சபைக்கு போகிறதில்லை, நீங்கள் கொடுக்கிறதில்லை. நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? என்னங்க பைபிள் தான் வாசிக்கிறீங்களா? இல்ல இப்பதான் பைபிளை கருத்தா பாக்குறீங்க நினைக்கிறேன். இத்தனை பேர் பாக்குறீங்கன்றது விளங்கிறது இல்லை. ஏன் 3ஆம் வசனம் மட்டும் நான் அப்படி வாசித்தேன்? மற்ற 2 வசனம் கரெக்டா வாசித்தேன், 3ஆம் வசனம் தப்பா வாசித்தேன். நம்ம ஆவிக்குரியவர்களும் நம்ம யாரை சொல்றோம் தெரியுமா? ஒழுங்கா ஜெபிக்கிறவனையும் வேத வாசிக்கிறவனையும் சபைக்கு ஒழுங்கா வர்றவனையும் கொடுக்கிறவனையும் இவங்களை தான் ஆவிக்குரியவன் சொல்லி ஈஸியா அடையாளப்படுத்தி விடுகிறோம். பாருங்க என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறோம். இவங்க எல்லாம் ஆவிக்குரியவர்கள். இதெல்லாம் அவங்களுக்கு நல்லது. இதெல்லாம் யாருக்கு நல்லது? ஜெபிச்சா அவங்களுக்கு நல்லது, வேத வாசித்தா அது அவங்களுக்கு நல்லது. இப்ப நீங்க வேத வாசிக்க அது உங்களுக்கு நல்லது, கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது இல்லையா? அப்ப
இந்த வேதவாசிகர் ஜெபிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை இது மட்டும்தான் ஆவிக்குரியவர்கள் என்று நினைத்தால் அது தவறு என்று சொல்ல வருகிறேன். ஆவிக்குரியவர்கள் என்று எது அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது அப்படின்னா, பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இவைகள் இருக்கக்கூடாதான் பாருங்க. இதெல்லாம் இருந்தால் அப்படிப்பட்டவள் ஆவிக்குரியவள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பவுல் இங்கே சொல்றார் பாருங்க. 3ஆம் வசனத்தை தெளிவாக வாசிப்போம். என்னது? பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவளாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பொறாமை, வாக்குவாதங்கள், பேதங்கள் இதெல்லாம் கிங்டம் கல்ச்சரை வளர்க்க உதவாது. பவுல் அதான் சொல்றார். கிங்டம் கல்ச்சர், அதாவது ட்ரினிட்டி கல்ச்சரை எப்படி சபைகளை உண்டாக்குறது, அதுதான் ரோமர் 14:19 அப்படி சொல்றாரு. ரோமர் 14:19 என்ன சொல்றாரு? ஆனபடியா சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். ட்ரினிட்டி கல்ச்சர் உண்டாக்குறது இதுதான். இதை பத்தி பேசிட்டே இருந்துட்டு, இந்த தேவராஜ்யம், இந்த கிங்டம் கல்ச்சரை பத்தி பேசிட்டே இருந்துட்டு எங்க வந்து முடிக்கிறார் அப்படின்னா, ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் முடிக்கிறார். 7ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்க வந்து முடிக்கிறார் பாத்தீங்களா? எப்படி முடிக்கிறார் பாத்தீங்களா? நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இடத்துல யாருக்கு மகிமை உண்டாகுது? தேவனுக்கு மகிமை உண்டாகுது. அதான் அந்த வசனம் ஆரம்பிக்குது. அவர் சொல்றாரு, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக. தேவனுக்கு மகிமை. அப்ப சபையில ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்வது என்பது அது ரொம்ப முக்கியம். அது சபைக்கும் தேவனுக்கும் மகிமை என்ன செய்து ஏற்படுத்துகிறது. சபையில வந்துட்டு சோத்ரா பிரைஸ் எல்லாம் வரேன் பாரு, அப்படி இல்லை. சோத்திரம் பிரைஸ்லான்னு சொல்லிட்டு சில பேர், அதாவது நமக்கு பிடித்தமான சில பேர்கிட்ட பிரைஸ்லா சொல்லி முடிச்சுட்டு நமக்கு யார் பிடிக்குதோ பிடித்தமான சில பேரோட சேர்ந்துட்டு அப்படியே போயிடுறோம் நம்மளும். அப்ப இருதயத்தில் இருக்கிற அந்த அந்த கசப்போ இருதயத்தில் இருக்கிறதோ வெளியே என்ன செய்யுது? வரமாட்டேங்குது. பாருங்க என்ன உள்ள நடக்குதுன்னே, யாருக்கு என்ன உள்ளுக்குள்ள வச்சு 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 பேசினா தானே தெரியும், வெளியே அவுத்து விட்டா தானங்க தெரியும். விளங்குதாங்க? அப்படியே ஒருத்தர் தங்களை அறியப்படுற அளவுக்கு, அறிஞ்சு கொள்ற அளவுக்கு அவங்க தங்களை என்ன செய்கிறது இல்லை, வெளிப்படுத்துறது இல்லை. நமக்கு ஏதாவது பண்ணிட்டு நம்ம வெளிப்படுத்திட்டா நம்ம ஷேம் ஆகிருவோம், வெக்கப்பட்ட நம்மளை ஏதாவது ஒன்று தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்ம வேற மாதிரி இனிமேல் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களோ, ட்ரீட் பண்ணிடுவாங்களோ அப்படின்றலாம் ஒரு பயம். இதை பத்தி நான் ஏற்கனவே 2-3 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் போயிச்சிருக்கேன். ஆனா பவுல் இங்க சொல்றாரு பாருங்க, ஏற்றுக்கொள்ள முடியாதவன் கூட ஏற்றுக்கொள்ளணும். அதான் கிங்டம் கல்ச்சர். விளங்குதாங்க? எத்தனை பேர் கையை கொஞ்சம் அசைச்சு காமிங்க. ஏற்றுக்கொள்ள முடியாதவன் கூட என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அதான் 15:7 எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த வசனத்தை? ரோமர் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, எப்படி கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ நமக்கு பிரியமா யார் நடக்கிறா அப்படின்னு மட்டும் பார்க்காம, நமக்கு பிரியம் இல்லாம நடக்கிற ஆளா ஒருவேளை அவங்க இருந்தாலும் கூட அவங்கள நம்ம என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ளணும். அந்த அளவுக்கு இருதயம் பக்குவப்படணும் இல்லையா? எப்படி பக்குவம் அடையும்? இந்த இதெல்லாம் எங்க வரும் சொல்லுங்க? அந்த கல்ச்சருக்குள்ள, அந்த அந்த உறவுக்குள்ளே இருக்கிற ஆளுகள் தான் அதெல்லாம் என்ன செய்யும்? வரும். இல்லாட்டினா பொறாமரு அது இது நாம அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்போம். பவுல் சொல்றாரு, மறுபடியும் வாசிப்போம் 15:7. அதனால் இல்லை இறங்கணும் பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாக. யாருக்கு மகிமைங்க? ஏற்றுக்கொள்ள முடியாதவனையே நீங்க ஏற்றுக்கொள்றா. யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை உண்டாகுது. நம்ம ஜெபத்துல, வேத வாசிப்புல, கொடுக்கறதுல எல்லாத்திலும் தேவனை மகிமைப்படுத்துறோம். ஆனா தேவன் எதுல பிரியமா இருக்கிறாருன்னா, இப்படி மகிமைப்படுத்தி என்ன ஆண்டவர் பேசுறார், நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் இடைபெற நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து வந்து நாம அவருக்கு பிரியமுள்ள காரியத்தை செஞ்சதுனால அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளல. அவருக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். ஆனாலும் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்ம என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அதுபோல நமக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை ஒருத்தர் செஞ்சாலும் அவனை ஏற்றுக்கொள் அப்படின்றார். அவன் இப்படி அப்படின்னு எதையாவது ஒரு பிளேம் பண்ணி குற்றம் செலுத்தி அவனை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிடாத. தொடர்ந்து அவனிடம் உன் அன்பை என்ன செய்? காண்பி. அதாங்க சொல்ற. ஏன்னா கிறிஸ்து அப்படிதான் நடந்து கொண்டார். கிறிஸ்து உன்னை அப்படிதான் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டார் இல்லையா? நம்ம எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கொண்டாருங்க? நம்மளே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏன் அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்து, நான் எதுக்கு இவனை ஏற்றுக்கொள்ள? அவனே அவர் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்.
நாம தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். ஏன்? கல்ச்சர் இன்னும் வரல. அந்த ட்ரினிட்டி கல்ச்சருக்குள்ள என்ன செய்யல, வரல. அப்ப எத்தனை பேர் முக்கியம்ன்றீங்க? விளங்குதாங்க? ட்ரினிட்டி கல்ச்சருக்குள்ள இருந்தாதான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கூட நம்ம என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அது கிறிஸ்து அப்படிதான் நடந்தாரா. ஏன்னா அந்த 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் பாருங்க. அதாவது அது செல்ஃப் சென்டர்ட் கிடையாது. அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரேன், அதர் சென்டர்ட். 3ஆம் வசனம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. ரோமர், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்தித்தவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். அப்படியே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டுள்ள அப்படியே கிறிஸ்து வாழ்க்கை நடந்திருக்கு. எத்தனை பேர் இயேசுவை நிந்தித்தார்கள் இல்லையா? அவங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்தார்? மன்னித்தார், மன்னித்தார். எத்தனை பேர் இயேசுவை நிந்தித்தார்கள்? எத்தனை நிந்தனைகள்! நீங்க வேதத்தில் ஒரு ஸ்டடி பண்ணி பாருங்க. கிறிஸ்து அவர் யார் யாரெல்லாம் எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தவங்க எல்லாம் எப்படி எப்படி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணி பாருங்க. எந்தெந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு அக்கிரம பேர்வழி, எப்படிப்பட்ட ஒரு அநியாய அக்கிரம பாவ வழியில நிக்கிறவன், அவனை எப்படி ஆண்டவர் டீல் பண்றாரு பார்க்கிறாரு, எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாருங்களேன். எக்கச்சக்கமா இருக்கு. மத்தேயு எடுத்துக்கங்க, கேரக்டர் வைஸா எடுத்துங்களேன். மத்தேயு அப்படி சகையை எடுத்து பாருங்க. எப்படி கிடந்த மக்களை எப்படி போய் சந்திச்சு எப்படி அவங்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்லாம் நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்க. யூதாஸ் பாருங்க, யூதாஸ் எப்படி ஏற்றுக்கொண்டார், பேதுரு எப்படி ஏற்றுக்கொண்டார், விபச்சார ஸ்திரியை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார், உலகமே ரிஜெக்ட் பண்ணுச்சு, அவர் எப்படி பார்த்தார், எப்படி கையாண்டார், வியாதி மேல் பிரச்சனையை சுமந்து கொண்டு வந்த ஒவ்வொரு மக்களையும் அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார், அவரிடத்தில் வந்தவரெல்லாம் அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார். என்கிட்ட வராத போ அப்படின்னு சொன்னாரா? இல்ல. தமிழத்தில் வருகிறவர்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதே இல்லை. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல் தருவேன், வாங்க. குறிப்பிட்ட ஆள் தான் வரணும் அப்படிலாம் இல்லை, எல்லாரும் வரலாம் அப்படின்னாரு இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு கல்ச்சரோட இங்கே வாழ்ந்தாருங்க இயேசு. இயேசு பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் எப்படி அவரெல்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டு அவளோடு உட்கார்ந்து சாப்பிட்டாரா? பாவிகளின் சிநேகிதன் என்னப்பட்டாரா? நம்ம அப்படி பேர் வாங்கியிருக்கோமா? நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம் நம்ம பாவிகளின் சிநேகிதர். இவன் எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் ஆசிர் வந்து பாவிகளோட தான் தெரிவார் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இயேசு அப்படித்தான் பேசினாங்க. எப்போ பார்த்தாலும் இவர் ஆயக்காரோடும் பாவிகளோடும் அக்கிரமம் செய்ய, இதோ அவர் வீட்டில் போய் சாப்பிட்றதும் இது என்னது, இப்படிதான் நினைச்சாங்க இயேசுவை. பாருங்க, இந்த இதெல்லாம் நீங்க எடுத்து தியானிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரினிட்டி கல்ச்சர்னா என்னன்னு உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார், எப்படி அவனை ஏற்றுக்கொள்கிறார். சிலர் கேட்கலாம், என்னங்க ஒருத்தன் பாவத்தின் மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், பாவம் செஞ்சுக்கிட்டு சபையில வேற உட்காடுறான், அவனை வந்து அவன் பாவத்தை கண்டிச்சு உணர்த்த வேண்டாமா? அவனை அப்படியே விட்டுறதா? எதுவுமே சொல்லக்கூடாதா, பண்ணக்கூடாதா? அவனை எப்படிங்க ஏற்றுக்கொள்றது? அவனை ஏற்றுக்கொண்டோம்னா அவனுக்கும் நமக்கு வித்தியாசம் வேணாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. வித்தியாசம் வேணாமா? என்ன அக்கிரமம்லாம் செஞ்சிடான் அவன் வந்து அக்கிரமம் எல்லா உலகத்தில் எல்லா அட்டுழியம் பண்ணிட்டு வந்து சபையில வந்து அல்லேலூயா அது இதுன்னு சுவாமின்னுகிட்டு இருக்கிறான், கத்திக்கிட்டு இருக்கிறான். அவனை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்றது? அவனை கண்டித்து உணர்த்த வேண்டாமா? அவனை எப்படி ஏற்றுக்கொள்ளுன்றீங்க? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றாங்க. சில பேர் என்கிட்டே வந்து பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, சபையில பாவத்தை கண்டித்து பேசுங்க பாஸ்டர். எப்படி சபையில பாவத்தை கண்டித்து பேசணும்? எனக்கு அப்படியே கேட்கறதுக்கு வாய் வரும் பாருங்க. என்ன வாய், என்ன கேட்கலாம்? ஆமாங்க, உங்ககிட்ட காணப்படுற ஒரு 5 பாவத்தை சொல்லுங்க, அடுத்த வாரமே அதை பத்தி என்ன பண்ணிடுறேன், பிரசங்கம் பண்ணிடுறேன். வாய் வரும். வாய் மக்கள் சில பேர் கேட்கறதுக்கெல்லாம் வாய் பயங்கரமா வரும், எனக்கு உண்மையாவே தெரியும். ஆனா அவங்க ஹேட் ஆயிடக்கூடாது, அவங்க இதனால என்னடா இதுன்னு ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது, அதுலேயும் அன்பை காமிச்சு பொறுமையா போக வேண்டியிருப்பாரு. பதில் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் என்ன செய்யறது இல்லை, கொஞ்ச நாள் போட்டும், வளரட்டும், தெரிஞ்சுக்கிட்டோம். சத்தியம் அவங்களுக்கு போய் என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். இப்போ அவுத்து விட்டா பெரிய வம்பாயிரும், புரியாது. என்னுடைய டீலிங்ல வேற மாதிரி தான் பாருங்க. இப்படியே சொல்றாங்க,
கண்டித்து உணர்த்த வேண்டாமா? நீங்க செய்யற ஒரு 5 பாவத்தை சொல்லுங்க, அடுத்த வாரம் என்ன பண்ணிடுறேன், பிரசங்கம் பண்ணிடுறேன். உங்களுக்கு அப்படி அப்படி சொல்லி ஒருவேளை அப்படி சொல்லிட்டோம் வைங்களேன், என்ன எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இப்ப பாவத்தை கண்டித்து பேசணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதனுடைய விளக்கம் என்ன சொல்லுங்க, அதை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய விளக்கம் என்ன? பாவத்தை கண்டித்து பேசணும் சபையில் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதனுடைய விளக்கம் என்ன? விளக்கம் என்னன்னா, மற்றவங்க செய்யற பாவத்தை கண்டித்து உணர்த்துங்க. நான் செய்யற பாவத்தை குறித்து அல்ல, நான் செய்யற பாவத்தை குறித்து அல்ல, மற்றவங்க செய்யற பாவத்தை கண்டித்து என்ன செய்யுங்க, உணர்த்துங்க. அதுதான் அர்த்தம். இதுதான் வேதத்தில் உள்ள பரிசேயர்கள் இப்படி தான் என்ன செஞ்சாங்க, பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஆள்களை இயேசு என்ன சொன்னாருங்க, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே. அடுத்தவருடைய தவறுகளை சுட்டி காண்பித்து அதை பெருசா பேசுறது என்பது அது பரிசேயத்துவம். மற்றவருடைய பாவங்களை சுட்டி காமிப்பது என்பது அது பரிசேயத்துவம். பரிசேயர்கள் அந்த மாதிரி பண்ணாங்க. இயேசு பாருங்க, இதுக்கு தான் அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. இயேசுக்கு இதுல தான் அவர் ரொம்ப கோவப்பட்டார். கவனி, இயேசு யாருடைய பாவத்தையாவது சுட்டி காமிச்சாரா? பைபிள் படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, யாருடைய பாவத்தையாவது சுட்டி காமிச்சாரா? டைரக்டா இந்த மாவனி அப்படின்னு ஏதாவது சுட்டி காமிச்சிருக்காரு? அப்படி கேட்கிறேன் நான். யாருடைய பாவத்தை பகிரங்கமா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினாரா? இல்ல. இயேசு பரிசேயர் மேல ஏன் அவ்வளவு கோவப்படுறாரு? ஏன் அவரை அவ்வளவு ஒரு பரிசேயர் மேல பேசும்போதெல்லாம் அவருக்கு வேற மாதிரி பேசுறாரு? ஏன் அந்த மாதிரி நடந்து கொள்றார்? பரிசேயர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, மற்றவருடைய பாவத்தை எடுத்து சுட்டி காமித்து கொண்டே என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இவங்க தங்களுடைய பாவத்தை மூடி மறைப்பதற்காக, இவங்க மக்களுடைய பார்வையில ஒரு நீதிமானாகவும், மக்களுடைய பார்வையில ஒரு பெரிய பரிசுத்தவான் என்பதற்காகவும், தங்களுடைய பாவத்தை மூடி மறைக்கிறதற்காக மற்றவருடைய பாவத்தை சுட்டி காண்பித்துக் கொண்டே இருந்தார். அதனாலதான் இயேசு கோபப்பட்டார். அடுத்தவங்கள பாவத்தை இப்படி சுட்டி காமிச்சு கொண்டிருக்கிறார்களே, அதனாலதான் இயேசு கோபம். பரிசேயரோட மோதல்லாம் பாத்தீங்கன்னா, இயேசுவும் பரிசேயரோட மோதல்லாம் ரொம்ப காரசாரமா இருக்கும். ஆனா மத்த ஆள்கிட்ட நீங்க அவர் அணுகுமுறையை பாருங்க, வேற மாதிரி இருக்கும். சில வேளைகளை போதனைகள் கொடுக்கும்போது ஒரு டென்ஷன் ஆகுது, கோபமா பேச வேண்டியது, ஒரு அகங்காரமா பேச வேண்டியது. ஏன்னா அந்த பரிசேயத்துவம் சபையில ஒழிக்கப்படணுன்றதுக்காகத்தான். பரிசேயத்துவம் சபையில இருக்கு அப்படின்னா அந்த சபை வளரவே வளராது. அவன் இருக்கிற ஆளை உட்கார்ந்து குடஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் 2 பட்டனை கழட்டிட்டு வந்தாலும் பட்டனை மாட்டேன் என்ன ஒரு மாதிரி வர அப்படின்னு ஆரம்பிப்பான். ஒரு கயிறு போட்டு கட்டிட்டு வந்தானா கயிறை கழட்டு அப்படின்வான். வெளிப்புறமான இருக்கிற விஷயத்த என்ன பண்றது, அதை கழட்டி இதை பண்ணணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், 1008 சட்ட திட்டங்களை உண்டாக்கிட்டு இருப்பான். போதவர்களும் சொல்லிட்டு இருப்பான், இருக்கிற நீங்க இப்படி போர்த்திக்கணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்படி கண்டித்து உணர்த்தணும் பாஸ்டர், அப்படி 1008 விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுடைய நோக்கமெல்லாம் யார் மேல இருக்கு, மற்றவருடைய தவறு என்ன செய்யணும், சுட்டி காட்டிட்டே இருக்கணும். அதுதான் அவனுக்கு பெரிய தூக்கம் வரும் நினைக்கிறேன் அவனுக்கு. அதுதான் நிறைய பேர் பாருங்க, இந்த சொசைட்டியில் என்ன பாவம் இருக்கு, மக்கள்கிட்ட என்ன பாவம் இருக்கு, அதிலேயே கவனம் செலுத்தி தங்களுக்குள்ள என்ன குறை இருக்கு அதை கண்டுக்கிறதே கிடையாது. பாருங்க, இவங்கெல்லாம் இப்படிலாம் நடக்கிறாங்க, அதனாலதான் இப்படிலாம் நடக்குது, நான் சரியானவன், இவங்க இப்படிலாம் நடக்கிறதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, அந்த தேசத்துல இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இப்படிலாம் அந்த கிறிஸ்தவ கூட்டம் அப்படி பண்ணனாலதான் இப்படி ஆயிடுச்சு. தூக்கி போடுறாங்களா இல்லையா, பிளேம் போடுறாங்களா, குற்றத்தை. இப்படியே தான் அவங்களுடைய வேலை. இதுக்கு பேர் தான் வஞ்சிக்கிற ஆவி. தங்களை கண்டுக்கிறதே இல்லை பாருங்க. தனக்குள்ள என்ன இருக்குது, தனக்குள்ள இவ்வளவோ மாற்றப்பட வேண்டிய விஷயம் எவ்வளவோ அவங்களுக்குள்ள இருக்கும் பாருங்க. அதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்றது, அவங்க எல்லாம் இப்படிலாம் நடக்கிறாங்க, அதனாலதான் அப்படி நடக்கிறது, நாங்க சரியானவர்கள் அப்படின்னே காமிச்சு. இது வஞ்சிக்கிற ஆவி பாருங்க, வஞ்சனை, தங்களுக்கு தாங்களே வஞ்சித்துக் கொள்வது. இதுக்கு பேர் வஞ்சனை. என்ன வஞ்சனை? என்னது, நான் ரைட்டு, மற்றவங்க எல்லாம் ராங், இதுதான் வஞ்சனை. அப்படிப்பட்டவளை காப்பாற்றுவது என்பது ரொம்ப கஷ்டம். நான் ரைட்டு, நான் ரொம்ப கரெக்டு, நான் எல்லாத்தையும் கரெக்டுன்னு சொல்ற ஆளுகளை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஆளுகளை கேட்டுக்கிற வேண்டியதான். ஓகே ரைட்டா, ஓகே. அப்படிப்பட்ட ஆளுகள்கிட்ட பேசி நேரம் காலம் எல்லாம் வேஸ்ட்.
நான் ரைட்டு அப்படின்னு சொல்ற ஆள்கிட்ட நீங்க என்னத்தை போய் பேசுவீங்க சொல்லுங்க? நம்ம ஒன்று சொல்ல வரோம், அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லாத ஒரு ஆளை அப்படியா நான் கரெக்டு நீங்க பண்றதான் தப்பு அப்படின்ற ஒரு ஆளை அவங்கள மாற்றுவது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஏதாவது அந்த பரிசேயர்களுக்குள்ள இப்படிதான் இருந்துச்சு இந்த ஆவிகள். ஸோ எல்லாம் கவனிங்க, இயேசு பாவத்தை வெறுத்தார், பாவத்தோடு போராடிட்டு இருக்கிறவங்களை நேசித்தார். அப்ப ஒருத்தரை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பரலோக கண்கள் வழியாகத்தான் நம்ம என்ன செய்யணுங்க, பார்க்கணும். இப்படி பார்க்க நம்ம கற்றுக்கணும். பாருங்க, ஒருத்தன் தவறு செஞ்சுட்டு உட்காடுறான், ஏதோ ஒன்று பண்ணிட்டான், ரைட்டு, அவனை பார்க்கும்போது உடனே நம்ம பழக்கத்தை நிறுத்திடக்கூடாது. தொடர்ந்து அவன் அன்பு செலுத்தி அவன் கூட இருக்கும்போது அவன் அவனை அப்பதான் தேத்தி கொண்டு வர முடியும் இல்லையா? பரலோக பார்வையோடு பார்த்தோம்னா அவன் எதுல தவறு செஞ்சான், எதுல கரெக்டா அவன் உணர்ந்து கொள்வான் பாரு, கரெக்டா அவனை தூக்கி எடுக்கலாம் அழகா. ஒரு ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் பாருங்க, நம்ம யூடியூப் லைவ் எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் பாருங்க. என்ன நீங்க கம்யூனியன் இப்படி கொடுக்குறீங்க? ஏதோ லைவ் பார்த்துருப்பார் போல தெரியுது நம்ம கம்யூனியன் கொடுக்குறதெல்லாம். என்ன கம்யூனியன் திருவிருந்து இப்படி கொடுக்குறீங்க? சரிங்க, எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க. அவர் பார்த்தா ஒரு 60 வயசு ஆள் மாதிரி தெரியுது அவர் பேசும்போதே. அவர் கேட்குறார், சரி எப்படி கொடுங்க சொல்லுங்க. எல்லாரும் முழங்கால் போட விட்டு, பாவத்தை அறிக்கை செய்ய விட்டு, ஆயத்த பட்டு விட்டு, இப்படியே பட்டுன்னு பேசிட்டு இருந்தார். பரிசுத்தமா எவன் வரலையோ அவன்லாம் உடனே வெளியேற விட்டு, இப்படிலாம் நீங்க திரும்ப கொடுக்கணும். நீங்க வாடு ஜோம் பண்றீங்க, வாடு எடுத்து கொடுக்குறீங்க, அது என்ன? பரிசுத்தமா யார் வரலையோ அவன் என்ன பண்ணிடணும், அதை பார்த்து அதை முழங்கால் படியிட விட்டு, அதை ஒழுங்கும் கிரகமா அதை பண்ணி உங்க பார்வையில் அவனை தப்பு செஞ்சவன் அவனை உடனே வெளியேறின்னு அனுப்பி விடணும். இப்படியே சொல்றாரு. நீங்க அசால்ட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் சொல்றாரு, நாங்கெல்லாம் இப்படித்தான் கொடுப்போம். ஏன் சபையெல்லாம் கம்யூனியன் கொடுத்தா ஏதாவது ஒன்றா நான் வெளியேற்றிடுவேன், அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்க எந்திரிச்சு போங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன், தகுதி கிடையாது நீங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட மெல்ல கேட்டேன். சரி, ஒருத்தன் தகுதி இல்லை, பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அதனால நான் திருவிருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அனுப்பிட்டீங்க. அதே மனுஷன் ஒரு கவர்ல காணிக்கையை கொண்டு தசமபாகத்தை கொண்டு கொடுக்குறான்னா அந்த காணிக்கை என்ன பண்ணுவீங்க? பரிசுத்தம் இல்லாம காணிக்கையை கொண்டு போய் வசாம கொண்டு போய் அனுப்பிட்டுருவீங்களா அதை வாங்காம? புரியுதாங்க? எத்தனை பேர் அவன் கொடுக்கிற காணிக்கை மட்டும் உங்களுக்கு பரிசுத்தம் இல்லை, அது ரொம்ப பார்வைக்கு கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப அருமையானவைகள், உகந்தவைகள், உத்தமமானவைகள், உன்னதமானவைகள், உச்சிதமானவைகள், அதை வாங்கி பைக்கில் வச்சுக்கிறீங்க. அவன் கொண்டு வர காணிக்கை மட்டும் தசமமா மட்டும் வேணும், அது மட்டும் பாருங்க, அது மட்டும் பரிசுத்தம் இல்லையா? அப்ப பரிசுத்தம் இல்லாம போச்சு. அப்ப அதாவது என்னன்னா, அவன்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவன் பாவம் பண்ணிட்டா ரைட்டு, அவன் கொடுக்குற காணிக்கைகளை நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பரிசுத்தம் இல்லையே, நீ திருவிருந்த எந்திரிச்சு போக தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்க, அது மாதிரி நீங்கள் இதை கொண்டு போன வாங்க மாட்டேன்னு சொல்வீங்களா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். அவருக்கு இல்லை, அப்படி இல்லை, அது வேற இது வேற, அப்படி எப்படியாக ஆரம்பிச்சா இருப்பாருங்க. நான் சொன்னேன் அவர்கிட்ட, என்னங்க உங்களுக்கு ஆடு வேணும், ஆட்டு புழுக்க வேணாமா? என்னங்க பேசுறீங்க? ஆடு வேணும், ஆனா ஆட்டு புழுக்க வேணாம்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றதுலாம் புரியுதாங்க? ஆடு புழுக்கையும் பார்க்காத மாதிரி உட்காந்துருக்கீங்க. அதாவது இவங்க மட்டும்தான் எல்லாம் கரெக்ட் ஆகும், மற்ற எல்லாமும் ராங் ஆகும். எல்லாம் அப்படியே மற்ற எல்லாம் ராங் மாதிரி என்ன செய்யறது, பேசுறது பாரு. கம்யூனியன் என்றால் நீ சுத்தமாகிட்டு வா என்பதல்ல, சுத்தமாக்குகிறேன் வா, அதுதான் கம்யூனியன். எத்தனை பேர் விளங்குதுங்க? நீ சுத்தமாக்கிட்டு வா, அது கம்யூனியன் அல்ல, சுத்தமாக்குகிறேன் வா, அதான் கம்யூனியன். கம்யூனியன் என்றால் பல்வேறு அர்த்தங்கள் இருக்கு பாருங்க, பல ஆசீர்வாதங்கள் அதில் ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
நீ சுத்தமாயிட்டு வா, நீ பரிசுத்தமாயிட்டு வா அப்படி அப்படின்னா அவன் வாழ்நாளெல்லாம் அவன் போய் எதில் போய் சோப் போட்டு கழுவிட்டு வருவானா? எதில் எப்படி வருவான் சுத்தமாயிட்டு? இங்கே இயேசு ரத்தத்துக்கு வந்தாதான் அவன் சுத்திகரிக்கப்படுவான். அதில் பங்கெடுக்கும் பொழுதுதான் அவன் இன்னுமே அவன் அப்படியே கிளீனாக மாறுவான். இன்னும் பரிசுத்தத்தில் இன்னும் அவனால் என்ன செய்ய முடியும்? அங்கே வந்து கேட்குறான் பாருங்க, அந்த ரத்தத்தை குறித்து, அந்த மீட்பை குறித்து, அந்த பாவ மன்னிப்பை குறித்து அவன் கேட்குறான் பாருங்க. எதுக்காக இந்த ரத்தம்? அந்த நேரத்தில் அவன் கேட்கிறான் பாருங்க. அந்த சத்தியம் அவனை சென்றடைந்து அவனை மாற்றக்கூடியதானே செய்து இருக்குது. அந்த உணர்வோடு அந்த விசுவாசத்தோடு அதை எடுக்கிறான் பாருங்க. அது அவனை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஒரு மனுஷன் என்ன பண்ணும்? சுத்திகரிக்கப்பட்டவனா கொண்டு வந்து. அப்படி இல்லை, ஒவ்வொரு அந்த பாருங்க, அந்த பாவ உலகத்தில் வாழுகிறோம், அநீதி நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம் இல்லையா? நம்ம அடிக்கடி கரைப்பட்டு போயிருந்தோம், உண்மைதான் இல்லையா? என்னங்க அடிக்கடி நம்ம வந்து பாருங்க, ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு சட்டையை போட்டு போகிறோம், நம்ம போயிட்டு இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி போயிட்டு அப்படி வந்தாலே சட்டை நார ஆரம்பிச்சிருது. அடுத்து வேற துவைச்சிட்டு வேற சட்டையை போட வேண்டியிருக்கு. உலகத்துக்குள்ள அப்படி போயிட்டு வந்தவொடனே சட்டையே என்ன செய்யுது அப்படி அந்த அளவுக்கு. அப்போ நம்ம போகிறோம், உலகத்துக்குள்ளே தான் போகிறோம் பாருங்க. மற்றவர்கிட்ட பேசுகிறோம், பண்ணுறோம், காரியங்களை பண்ணுறோம், டீல் பண்ணுறோம். நம்ம அநேக விஷயங்களை தவறி இருப்போம், நம்மளை அறியாமலே நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். அதெல்லாம் எங்கே அந்த கம்யூனிட்டியில் வந்து அப்படியே க்ளீன் ஆகுது. ஆண்டவரே, இன்னும் அவன் மெருகூட்டப்படுறான், இன்னும் பரிசுத்தம் அடைகிறான். சுத்தமாயிட்டு வா, இல்லை சுத்தமாக்குறேன் வா, அதான் இது கம்மி. நான் அவர்கிட்ட சொன்னேன் பாருங்க, ஒரு சபைன்னா ஒரு பக்கத்தில் பாலும் வரும், ஒரு பக்கத்தில் சாணி என்ன செய்யும் வரும். அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு. சாணியே வர மாடு இதாக இருக்காங்க. பால் வராமல் இருக்கலாம், ஆனால் அது வராமல் இருக்காது. ஒரு பக்கத்தில் பால் வரும், ஒரு பக்கத்தில் ஒரு சாணியும் வரும். ரெண்டையும் மேனேஜ் பண்ண தெரியணும் சபை. என்ன பாருங்க, ஆதாம் தவறு பண்ணிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? தோல் உடை உண்டாக்கி அவன் நிர்வாணத்தை மூடினாரு. அப்படிதானங்க? உங்க பிள்ளை இருக்கு, உங்க பிள்ளை ஒரு தவறு பண்ணிருச்சு, நீங்க அவருக்கு பெற்றோரா இருக்கீங்க, தாய் தகப்பனா இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பிள்ளை ஒரு செய்யக்கூடாத ஒரு தவறை செஞ்சுட்டு வந்துருச்சு, நிக்குதுங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்க வீட்டை விட்டு வெளியே போகணும் பத்தி விட்டுருவீங்களா? அப்படிப்பட்ட ஆளு ஏதோ ஒரு வேற மாதிரி கலாச்சாரத்தில் வந்த ஆளு. அப்ப எந்த தாய் தப்பனும் ஒரு சொந்த பிள்ளை, பெத்தெடுத்த பிள்ளை வந்து ஒரு தெரியாம ஒரு தவறை செஞ்சுட்டு வந்து நிக்குது, உடனே நம்ம பத்தி விட்டுருவோமா, துரத்தி விட்டுருவோமா? அந்த தவறிலிருந்து அந்த பிள்ளையை மீட்டெடுப்பதற்கு என்ன வழியோ அதுல இருந்து என் பிள்ளை அதுல விடுதலை ஆகணும் அப்படி நினைச்சு என்ன வழியோ அதை நம்ம காப்பாற்றுவோமா இல்லையா? செய்வோமா இல்லையாங்க? உதவியா இருப்போமா இல்லையா? அந்த பிள்ளை அதுல இருந்து வெளியே வருவதற்கு அதை காப்பாற்ற என்ன உதவி செய்யணுமோ நம்ம செய்வோமா இல்லையா? ஒரு தகப்பனாக இருந்து கொண்டு, தாயாக இருந்து கொண்டு. அதே போலதான் சபையும். எல்லாரும் எல்லாத்திலையும் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது பாருங்க. இப்ப நாம் என்ன பண்ணணும்? அவங்க இப்படி ஆகிட்டான், அப்படி பண்ணிட்டான், அந்த மாதிரி கண்களை பார்க்காம ஒரு தகப்பன் ஹாட்டா இருந்து சபையில் நாம செயல்படணும். நான் சொல்றது விளக்குறாங்க, ஒரு தகப்பன் ஹாட்டா. தான் பிள்ளை தவறு செஞ்சு வந்தவன் தகப்பன் எப்படி மேனேஜ் பண்றாரோ அதே போல சபையில் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா உடனே ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிடாம ஒரு தகப்பன் ஒரு நல்ல பார்வை, அதான் ஒரு பரலோக பார்வை இருக்கணும். அதான் அந்த ட்ரினிட்டி கல்ச்சருக்குள்ள இருந்தால் தான் அப்படி பார்க்க முடியுன்றேன் நான். அதை கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல நம்ம ஒருவர் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அவங்க இப்படி இவங்க அப்படின்னு நம்ம குற்றப்படுத்தவே கூடாது. பாருங்க, சபைனா ஒவ்வொரு கலாச்சார பின்னணியிலிருந்து என்ன செய்வாங்க? ஆள்கள் வருவாங்க, இப்படிதானே? ஒவ்வொரு கலாச்சார பின்னணியிலிருந்து ஆள்கள் வந்து சபையில் வந்து உட்காருவாங்க. உடனே இவர்கள் இந்த ஜாதி, அதனாலதான் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று நம்ம அப்படி சொல்லவே கூடாது. இந்த ஜாதிக்காரங்க அதனாலதான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. நிறைய பேர் கலாச்சாரத்தோட ஜாதியை கலந்து விடுகிறார்கள். ஒருத்தருடைய கலாச்சாரம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்படிதான் இருக்கு பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க மைண்ட் செட் எப்படின்னா ஜாதி என்ற அந்த மைண்ட் செட்டுக்குள்ள என்ன செஞ்சிடறாங்க? அங்க கொண்டு போய் அதை சேர்த்து விடுறாங்க. அங்க அப்படி மைண்ட் செட்ல உடையவங்களா மாறிடுறாங்க. ஏன் வந்து சில திருமணத்தின் போது ஒரே ஜாதிகளை பார்க்குறாங்க?
எங்க இடிக்குது? அங்க சொல்லுங்க. கலாச்சாரம் இடிக்குது. நான் மறுபடியும் கேட்கிறேன், ஏன் சிலர் திருமணத்தின் போது ஒரே ஜாதியில பாக்குறாங்க அப்படின்னா அங்க என்ன இடிக்குதுன்னா, அங்க என்ன அடிக்குது? கலாச்சாரம். ஆனா கலாச்சாரம் அங்க இடிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிடாம அதை ஜாதி என்ற இஷ்யூவா என்ன செய்யறாங்க? மாத்திடுறாங்க. அட ஏல நம்ம பிள்ளை நம்ம ஜாதி பிள்ளை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஒரு சபைன்னா நான் சொல்றேன் பெரியமானுலே, இந்த ட்ரினிட்டி கல்ச்சர் பார்வையிலிருந்து நான் பேசுறேன். ஒரு சபை அப்படின்னா இவங்களா இவங்க என்ன ஜாதினே தெரியல அப்படின்ற அளவுக்கு, என்ன ஜாதினே தெரியலையேங்க அப்படின்ற அந்த கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பரலோக கலாச்சாரம் சபைக்குள்ள நிறைஞ்சு இருக்கணும். நான் அதான் விரும்புறேன். இவங்களா தெரியலங்க, என்ன ஜாதினே எங்களுக்கு தெரியலங்க, அந்த அளவுக்கு பரலோக கலாச்சாரம் நிறைஞ்சிருக்கணும் சபையில. உங்களை ஒருத்தன் பார்க்கறான் அப்படின்னா பார்த்தான்னா தேவன் ரிஃப்ளெக்ட் ஆகணும், அப்படிதானே? உங்க ஜாதி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது அந்த இடத்துல. உங்களை ஒருத்தன் பார்த்தானா தேவன் தான் என்ன செய்யணும்? ரிஃப்ளெக்ட் ஆகணும். உங்க ஜாதி, உங்களை ஒருத்தன் பார்த்து உங்களோட ஜாதி அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா இன்னும் ட்ரினிட்டி கல்ச்சருக்குள்ள, அந்த திரிய கலாச்சாரத்துக்குள்ள நீங்க இன்னும் அதிகமாக மூழ்கணும்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ளுங்களே ஏற்றுக்கொள்ளலையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இதுதான் சத்தியம். அதாவதுங்க இந்த ட்ரினிட்டி கல்ச்சர்ன்றது அவ்வளவு மேன்மையானது. அந்த கல்ச்சர் சபைக்குள்ள வந்தாதான் சபை மகிமை அடையும். ஏன் ஒருத்தர் குற்றப்படுத்துறாங்க? ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வந்த வீடு அந்த மாதிரி இவங்களுக்கு ஒத்து போகாதனால குற்றப்படுத்துறாங்க. ஆழமா யோசிக்கிறது இல்லை, இது கலாச்சார பிரச்சனை அப்படின்னு ஆழமா என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. இப்ப நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நாம் எல்லாரும் இயேசுவுக்கு மனவாட்டிகள் என்று சொல்லி வேதம் என்ன செய்து சொல்லுகிறது. அவர் மணவாளனா இருக்கிறார், நாம் எல்லாரும் எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? அவர் மணவாளன், நம்ம எல்லாரும் மணவாட்டிகள். மணவாளன் இயேசு ஜாதி பார்க்காம மணவாட்டியை கட்டிக்கிட்டு 2000 வருஷமா படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் அவர் என்ன அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாரா? ஒமிட் பண்ணிட்டாரா? நம்மள விலக்கி வச்சுட்டாரா? நம்ம அப்படி கலாச்சாரத்தை பார்த்துட்டு அவர் விரட்டி அடிச்சிட்டாரா நம்மள? போ அப்படின்னு, நீ என் மனவாட்டியே கிடையாது அப்படின்னு விரட்டி அடிச்சிட்டாரா? இல்ல. நம்ம எத்தனையோ முறை அப்படி நம்ம நடந்துக்கல, உண்மைதான். ஆனாலும் 2000 வருஷமா நம்மளை கட்டிக்கிட்டு படாத பாடு படுத்தா இருக்கிறாரு. ஜாதி பார்க்காம கட்டிட்டார் அவரு. நம்ம ஜாதி பார்த்து கட்டினார் அவரு. ஆவிக்குரிய அர்த்தம் வழங்குறாங்க. அவர் பார்த்தாருன்னா என்னத்துக்காக சொல்லுங்க? நம்ம எல்லாம் குப்பையோட குப்பையா இருந்திருப்போம். இப்ப என்ன பண்ணிருக்கிறார்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த அந்த ட்ரையாங்கிள்குள்ள, அந்த அவங்களுக்குள்ள இன்னைக்கு நம்ம இணைச்சு வச்சுட்டார். அங்கேதான் நீ அங்கதான்டா இருக்கணும், அங்க உள்ளுக்குள்ள நம்ம அங்க வச்சுட்டார். இன்னைக்கு தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே, தேவனோட இணைப்பில் இருக்கிறோம். நம்மளை பிரிச்சு விடல, போ அப்படின்னு நம்மளை என்ன செய்யல, பிரிச்சு விடல. என்ன பிரச்சனை அப்படின்னா, பிதா குமாரன் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்த அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள அந்த திருத்துவ குடும்பத்தில் சேர்க்கப்பட்டுள்ளோம், இணைக்கப்பட்டுள்ளோம் என்ற விஷயத்தில் நமக்கு அந்த விஷயத்தில் பிரகாசம் உள்ள கண்கள் நமக்கு இல்லை. அந்த விஷயத்தில் கண்கள் இல்லாம போச்சு. அநேக பேருக்கு பாருங்க, நான் அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறேன், அங்கதான் இருக்கிறேன், அதான் எனக்கு அடையாளம், அதான் என் வீடு, அதுதான் எனக்கு எல்லாம். ஒரு காலத்தில் அங்க இருந்து இல்லாம வெளியே இருந்தேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய ரத்தத்தின் மூலமாய், அந்த அவர் கொடுத்த ரட்சிப்பின் மூலமாய் நான் மீண்டும் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கேன்? அங்க அந்த ட்ரினிட்டிக்குள்ள, திரியேக தேவனுக்குள்ள நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த அதுல நம்ம கண்கள் நமக்கு தெரியாம போச்சு. கண்கள் அதுல நமக்கு பிரகாசமாகல அந்த இடத்துல. அப்ப ரட்சிக்கப்பட்ட நாம யார் என்கிற அடையாளம் நமக்கு தெரியணும். நாம யார் என்ற அடையாளம் நமக்கு தெரியல அப்படின்னா அதுக்கேற்ற செயல்பாடு தான் வெளியே இருக்கும்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரியேக தேவனோடு இணைக்கப்பட்டுள்ளோம். ஆமென். இதுதான் நம்ம அடையாளம். பாருங்க, இணைக்கப்பட்டிருக்கிறோம். திருத்துவ குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கேள்வி எல்லாருக்கும், சரிங்க, திருத்துவ குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா ஏன் திருத்துவ பண்புகள்லாம் நம்ம கிட்ட மிஸ் ஆகுதுங்க? கேள்வி. திருத்துவ பண்புகள் ஏன் நம்ம கிட்ட மிஸ் ஆகுது? அங்கதான் இணைக்கப்பட்டிருக்கோன்றீங்க, ரைட்டு, ஓகே, இதெல்லாம் நான் நம்புறேன். அப்படி இயேசுவின் மரணத்தின் மூலமாக, அப்படி வீட்டில் மூலமாக நம்ம அங்கே வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அங்கே அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சுட்டார், உண்மைதான். ஆனால் அவங்கள்ட்ட காணப்படுகிற பண்புகள் என்கிட்ட இல்லையே. அதெல்லாம் அந்த பண்புகள் எல்லாம் என் வாழ்க்கையில் மிஸ் ஆகுது. ஏன் மிஸ் ஆகுது? ஏன்னா இயேசுவை பிதா எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருந்தாரோ அவரை போல நாமும் பிதாவை அறிய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ள என்ன செய்யல இல்லை. அப்படியே வாஞ்சை இருந்தாலும் அதனை செயல்படுத்துவதற்கு எந்த ஸ்டெப்பும் நம்ம என்ன செய்யறதில்ல, எடுக்கிறது இல்லை. பிதாவை நான் சொல்ற ஸ்டெப் விளங்குதான். போன வாரம் இதில் சொல்லி வந்து தான் நான் முடிச்சேன். இது ரொம்ப முக்கியம், இது பேஸ். பிதாவை இயேசு எப்படி அறிஞ்சு வச்சிருந்தாரோ அந்த அளவுக்கு அறியணும். நம்ம என்ன செய்யணும்? விரும்பணும். பாருங்க, அறிய முற்படணும். இதுக்கு ஸ்டெப், இந்த செயல்பாட்டுக்குள்ள நம்ம போகணும். இப்படி போக 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 பிதா யார், பிதா யார், அப்பா யார், அந்த உறவுக்குள்ள போக போக, இது ஒரு உறவு, இதுக்குள்ள போக 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 அவர் யார் என்ற அறிவு நமக்குள்ள பெருக பெருக பெருகதான் அவர்கிட்ட காணப்படுகிற அந்த பண்புகள்லாம் நமக்குள்ள என்ன செய்யும்? வந்துட்டே இருக்கும், நிரப்பப்பட்டுட்டே இருப்போம். இதுதான் ரூட்டு. அப்ப இந்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம போகணும். பாருங்க, இந்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம போகாதனால தான் நம்ம எல்லாம் தெரியும், வேதம் தெரியும், வார்த்தை தெரியும், அது எல்லாம் அப்படியே நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படியே இருந்துக்கிறதுனால தான், அது என்ன ஆழமா போகாதனால தான் அந்த பண்புகள்லாம் நமக்குள்ள மிஸ் ஆகுது. ஏன் ஒரு மாதிரி அரகண்டா நடந்துக்கிறோம், ஒரு மாதிரியா வீராப்பா பேசிக்கிறோம், ஒரு மாதிரியா ஒரு நேரத்தில் ஒரு விதமா ஏன் அப்படி வருது, ஒன்று வருது. ஏன்னா அந்த ஏன் மிஸ் ஆகுது? அந்த ட்ரினிட்டி கல்ச்சருக்குள்ள இருக்கிறது ஏன் அது வர மாட்டேங்குது? ஏன்னா நம்ம இந்த விஷயத்துல ஆழமா போல. பிதாவை இயேசு எப்படி அறிஞ்சு வச்சாரோ இப்படி நான் அறியணும்னு சொல்லி, அப்படி அறிய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாதுங்க. அறிய முற்படணும், அறிய முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செய்ய போக முடியும். பாருங்க, ஒரு ஸ்டெப் எடுக்கணும், அப்படியே அதுக்குள்ள போகணும். பாருங்க, நான் வர நாட்கள் அதுக்குள்ள தான் நம்ம பயணிக்க போறோம். பாருங்க, நிறைய எடுத்து காட்ட போறேன். அப்படியே பிதானா யாருன்னு நீங்க விளங்கிடுவீங்க. ஒரு உன்னதன் ஒரு 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 நிலையில் நீங்க பயணிப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமே, இதெல்லாம் ஒரே ஒரு நேரத்தில் முடியுமா? இன்னைக்கு ஒரு காரியம் சொல்றேன். பாவத்திலே கொடிய பாவம் எது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அதை பண்ணிட்டு இருக்கிறோம். என்னங்க ஷாக்கிங்கா இருக்கா? சில வசனங்களை வாசித்து காமிக்கிற உங்களுக்கு விளங்கும். பாருங்க, ரோமர் 7ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 7ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரம் 28 வசனம். யோவான் 7:28 எல்லாம் எடுத்து பாருங்க. 28 வசனம். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள். இந்த அறிவீர்கள் அதெல்லாம் நீங்க அண்டர்லைன்மென்ட்டே வாங்க, ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள். அண்டர்லைன் பண்ணுங்க, நீங்கள் அவரை அறியாது இருக்கிறீர்கள். என்ன பாவம்னு உங்களுக்கு நம்ம வாசிக்க தெரிஞ்சிடும். நீங்கள் அவரை அறியாது இருக்கிறீர்கள். யோவான் 8:19 வாங்க. அடுத்து யோவான் 8:19. அப்பொழுது அவர்கள், உங்களுடைய பிதா எங்கே என்றார்கள். அங்குள்ள ஆள்கள்லாம் சொல்றாங்க, என்ன சும்மா பிதா பிதா, டாடி டாடி, ஃபாதர், மை ஃபாதர் 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 இருக்க, எப்போ பார்த்தாலும் பிதா பிதான்னு சொல்றோம், பிதா எங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. பாருங்க, ஏசு என்ன சொல்றாருங்க? அப்பொழுது அவர்கள், உங்களுடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். என்னையும் தெரியாது, பிதாவையும் தெரியாது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சாதானே பிதாவை தெரியும். விளங்குதாங்க? அவர் சொல்ற பதில் பாத்தீங்க, என்ன தெரிஞ்சாதானே பிதாவை தெரியும். என்ன நீங்க அறிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு அற்புதம் செய்யறேன், இவ்வளவு அதிசயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறேன், இவ்வளவு காரியத்தை உங்க முன்னாடி வந்து பண்ணிட்டு இருக்கிறேன்,
எல்லா அற்புதங்கள் அதிசயங்களையும் கண்டும் அவங்களால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. வானத்திலிருந்து வந்திருக்கிறார் இவர், பாருங்க, நம்பவே முடியல. பிதா பிதான்றோம், பிதா எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, நீங்க என்ன, நீங்க அறிஞ்சீங்கன்னா பிதாவை அறிவீங்க அப்படின்றாரு. சோ பிதா, நான் பாவம் என்ன அப்படின்னா, பிதாவை இயேசு அறிந்த விதமாய் அறியாமல் இருப்பதுதான் பாவத்திலே கொடிய பாவம். இன்றைக்கு பாவங்களுக்கெல்லாம் கொடிய பாவம் என்ன பாவம்? நீங்க சொல்லுங்க, என்ன பாவம்? பாவங்களுக்கெல்லாம் கொடிய பாவம் என்ன பாவம்? நீங்க சொல்லுங்க. இப்ப பிதாவை அறிய முடியாத ஒரு இடத்துல இருக்கோம் பாருங்க, எல்லாம் தெரியுன்ற மாதிரி இருக்கும் பாருங்க. பிதாவை அறிய முடியாத ஒரு இடத்துல இருக்கோம் பாருங்க. அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேரு தான் பாவத்தில் இருப்பது. அறிய முடியாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அவரோட உறவாட முடியாம, அவரோடு கூட உறவில இருக்க முடியாம, அதுதான் பாவங்களிலே அப்படி இருக்கிறோம். அந்த ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, அந்த நிலை, அதுதான் பாவத்திலே கொடிய பாவம். சிலர் கேட்கலாம், பாவம்னா அப்ப விபச்சாரம் பண்றதெல்லாம் பாவம் இல்லையா, வேசித்தனம் பண்றதெல்லாம் பாவம் இல்லையா, கொலை செய்யறதெல்லாம் பாவம் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, கற்பழிப்பு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, அதெல்லாம் பாவம் இல்லையோ அப்படின்றாங்க. அதெல்லாம் பாவங்கள், அதெல்லாம் பாவங்கள், அதெல்லாம் பாவ கிரியைகள். பாவம் இல்லைன்னு சொல்லல, பாவங்கள் தான், பக்கா பாவம் தான், அது உண்மைதான். பாவங்கள் அதாவது ஆக்ஷன்ஸ், அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் செய்கைகள், கனிகள். இப்ப விளங்குதாங்க, பாவங்களுக்குன்னு ஒரு வேர் இருக்குது, அதுதான் பாவம். பாவங்களுக்கெல்லாம் வெளியில நிறைய காரியங்கள் செய்யறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு, அதான் அதுதான் பாவம். என்ன பாவம்? அதுதான் என்ன பாவம்? பிதாவை அறிய முடியாதபடி இருப்பது. அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம், அந்த இடத்திலிருந்து மீதி எல்லாம் வருவதுதான் என்னது, மற்றவங்க எல்லாம் வருது பாத்தீங்களா, மற்றதெல்லாம். இப்ப பாருங்க, ஒரு கனி வெளியே தொங்குதுன்னா எப்படி தொங்குதுங்க? அந்த இடத்துல தான் தொங்குதா கனி? ரூட் என்னது? வேர். அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான், விளங்குதா உங்களுக்கு? வெளியே காணப்படுறதுல பத்தி பேசல. ஏன் ஒருத்தன் அப்படி செய்யறான், ஏன் ஒருத்தன் அப்படி இருக்கிறான், ஏன் வெளியில ஏன் இந்த மாதிரி பண்றான், அதுக்கெல்லாம் ரூட். ஒரு கிறிஸ்தவலாயும் சத்தியங்கள்லாம் எல்லாம் வந்து வசனத்தை கேட்டும் சபைக்கு வந்து ஜெபிச்சும் எல்லாம் பண்ணியும் அப்படி பண்ணியும் ஒருத்தன் பாவம் செய்யறான், ஒருத்தன் அக்கிரமத்தில் இருக்கிறானா, என்ன காரணம்? ஏன் அதுக்கெல்லாம் ரூட் என்ன அப்படின்னா, இதான் ரூட், இதுதான் பேஸ், இதான், இதுல இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. பிதாவை அறிய முடியாத அளவுல அந்த நிலையில இருக்கான் பாருங்க, அங்க இருந்து தான் எல்லாமே பாருங்க. இப்ப பிதாவை வந்து அறியறான் அப்படின்னா, என் அப்பா என் தகப்பன் அப்படின்னு அறியறான், அந்த உறவுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா அவனால பாவம் செய்யவே முடியாதுங்க. ஏன் அதை செய்யறான்? அங்க அதுல ஓட்ட விட்டுட்டான், அங்க போகலாம், அந்த இடத்துக்கு போகலாமே, அந்த இடத்துல நிக்கலாமே, அதனாலதான் அவனுடைய விளைவுகள் தான் எல்லாமே. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அந்த இடத்துல இருந்து மீதியெல்லாம் வருவதா மற்ற பாவங்கள் எல்லாமே. இது ஏன் இப்படி அப்படின்னா பாருங்க, இப்ப நாம இதை புரிஞ்சுக்கணும்னா இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நாம எதற்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம், நாம் எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு புரியல. அதனாலதான் அந்த நிலையில் இருக்கிறாங்க. நாம ஒரு காரியத்திற்காக தேவனால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம், உண்மை. அப்ப பாவம்னா என்னன்னா, தேவன் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறாரோ, எந்த நோக்கத்திற்காக தேவன் நம்மை வடிவமைத்திருக்கிறாரோ அதற்கு அப்படியே மால் ஃபங்க்ஷன் ஆகிறது. பாவம் என்பது நம்முடைய ஒரிஜினல் வடிவமைப்பு இருக்கு இல்லையா, அதை தவறா இயக்குவது, அதான் பாவம். தவறா இயங்குறது, இப்படிதான் இயங்கணும், இதுக்காக தான் நீ உண்டாக்கப்பட்டிருக்கன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுக்கு மாறாக ஆப்போசிட்டா என்ன பண்றது? தவறா இயங்குவது, அதுதான் பாவம். அப்ப சோ நம்முடைய ஒரிஜினல் வடிவமைப்பை நாம புரிஞ்சுக்கணும். நம்ம எதற்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஒரிஜினல் வடிவமைப்பு என்ன? அதுதான் பிதா, அந்த ட்ரையாங்கிள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த திரிய குடும்பத்தில் தேவ சாயலால் படைக்கப்பட்ட ஒரு நபர். நம்ம யார்? நம்ம ஒரிஜினல் வடிவமைப்பு விளங்குறாங்க. இதற்காக தான் நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரிய குடும்பத்தில் பங்கெடுக்கும்படியாக தேவனால், தேவ சாயலால் படைக்கப்பட்ட ஒரு நபர் தான் யாரு?
நான். அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற அந்த ட்ரையாங்கிள்குள்ள அதுக்குள்ள அதுதான் நம்ம குடும்பங்க. ஆமே, அதுதான் நம்முடைய வீடு, அதுதான் நமக்கு எல்லாமே, அதுதான் நம்முடைய வாசஸ்தலம், அதுதான் நம்முடைய வடிவமைப்பு, அதுதான் நம்முடைய டிஎன்ஏ, நம்முடைய ஹோல் சிஸ்டம், என்டையர் சிஸ்டம் எல்லாம் எல்லாம் அதுல இருந்து தான் வருது எல்லாமே. ஆமே, எல்லாம் நம்ம எங்க இருந்து வந்தோம் சொல்லுங்க? நம்ம திரிய குடும்பத்திலிருந்து வந்தோம். நம்முடைய என்டையர் சிஸ்டமே திரிய தேவனத்திலிருந்து வந்தது. இந்த மண்ணு தான் சரீரத்திலிருந்து வந்தது, அதனாலதான் மண்ணுக்கே போகுது இந்த சரீரம். ஆனா நாம உண்மையாவே ஆவி ஆத்துமா சரீரத்தோட ஆவி ஆத்துமா உடையவளா இருக்கிறோம். அந்த ஆவி மனுஷன் இருக்கிறான அது தேவன் படைத்தது. உண்மையாவே மனுஷன் எங்க இருந்து வந்தா? தேவனத்திலிருந்து வந்தவன் பாருங்க. இப்ப ஒரு மீன் எடுத்துக்கங்க, அந்த மீன் தண்ணிக்குள்ளாக இருக்கும்படியாகவே அது டிசைன் பண்ணப்பட்டது. அப்படிதானே? தண்ணியிலிருந்து அந்த மீனை எடுத்துட்டீங்க அப்படின்னா மீனுக்கு நடக்குது பாருங்க ஒரு கொடூரம் அந்த நேரத்தில் இல்லையா? துடியா துடிச்சுக்குது இல்லையா? அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா துடியா துடிச்சு 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 அப்படி கடைசி அடைஞ்சிடும், அது செத்துப்பு. அப்ப மீன் தண்ணிக்குள்ளே இருக்க முடியாத தான் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. மீன் எதிலிருந்து உருவாக்கப்பட்டதோ அதிலே அது இணைந்திருக்க வேண்டும். ஒரு மரம் எடுத்துக்கங்க, பூமியின் மண்ணுக்குள்ளே இருப்பதற்காகவே அது டிசைன் பண்ணப்பட்டது. பூமியின் மண்ணுக்குள்ள இருக்கிற மரத்தை உருவிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அதை என்ன செஞ்சிடும்? பட்டு போயிடும். மண்ணிலிருந்து மரத்தை உருவிட்டோம்னா அது பட்டு போயிடும். அப்ப நான் சொல்றேன், என்ன சொல்ல வரேன்? திரியை தேவனுக்குள் இருப்பதற்காகவே மனுஷன் இன்னைக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறான். ஒரு மீன் தண்ணிக்குள்ள இல்லை அப்படின்னா அந்த மீன் துடியா துடிச்சு செத்து போயிடும். ஒரு மரம் அந்த மண்ணில் அட்டாச்சா இல்லைன்னா அந்த மண்ணை விட்டு புடிக்கிட்டோம் அப்படின்னா அது மரத்துக்கு வாழ்வே இல்லை. அப்ப நம்ம எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அவர்களது உறவிலிருந்து, அவர்களுடைய மனதிலிருந்து, அவருடைய சாயல் படி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவன் அந்த திரியை தேவனத்திலிருந்து வந்தவர்கள். அப்ப நாம அங்கே இருந்தாதான் நமக்கு வாழ்வு, அங்க இருந்தாதான் நமக்கு வாழ்வு. சோ அந்த அவங்களுக்குள்ள உறவிலே பங்கெடுக்கும்படியாக தேவ சாயலால் நீங்களும் நானும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம், டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம் விளங்கணும். சோ நம்முடைய ஒரிஜினல் டிசைன் என்னன்னா அப்படின்னா, வசனத்துக்கு வரேன், அந்த யோவான்ல வாசம் இல்லையா? நீங்கள் என்னை அறியாதிருக்கிறீர்கள், நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை, என்னை அறிவீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள். அப்ப எதற்கு? அவருடைய சாயலால் அவருக்கென்று நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க. எதுக்கு அப்படி படைக்கப்படுற? அறியவும் அறியப்படவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். விளங்குதாங்க? அறியவும் அறியப்படவும், இதான் ஒரிஜினல் டிசைன். எப்படி அறிகிறது? உறவின் மூலமா என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். இயேசு பிதாவை எப்படி அறிந்திருந்தார்? எப்படி அவர் உறவு, அவரோடு உள்ள நெருங்கிய உறவுங்க, எவ்வளவு நெருக்கமாக அவர் மடியிலே, செல்ல பிள்ளையாய் அவருடைய மடியிலே அப்படின்னு வசனம் சொல்லுது. குமாரன் அப்படி இருந்தார், அவ்வளவு நெருக்கமாய் ஒன்று இணைந்து இருந்தார். உறவு பழகதான் ஒரு ஆளை பத்தி நம்ம என்ன செய்ய முடியும்? அறிய முடியும் என்பது போல எவ்வளவு தூரம் உறவுக்குள்ள போறோமோ அவ்வளவு தூரம் பிதாவை என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். அதனாலதான் இயேசு யோவான் 17:23 சொல்றாரு. யோவான் 17:23 என்ன சொல்றாரு அப்படின்னா, அது மட்டும் வசனத்தை வாசிப்போம். அவர் சொல்றாரு, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் அப்படின்றார். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார். ஒருமைப்பாட்டில் தேறினவர்கள், அதாங்க சபை, அதான் சபை, அதுதான் நம்முடைய ஜீவனை. அப்ப அந்த ஒருமைப்பாட்டில் தேறின சமுதாயம் சபையில இருக்கும்போது அந்த சபையில மகிமை வெளிப்படுமா வெளிப்படாதா? மகிமை கண்டிப்பா வெளிப்படும். அந்த மகிமையை உலகம் என்ன செய்யணுங்க? பார்க்கணும். அந்த ஒருமைப்பாட்டிலே தேறினவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அங்கே ஏசாத்தான் சொல்ற, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் என்னில் நீர் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி என்ன செய்றேன்? ஜெபிக்கிறாருங்க, வேண்டிக் கொள்கிறேன். அப்ப ஒருமைப்பாட்டில் தேறின சமுதாயம் சபையில் இருக்கும் போது அந்த சபையில் மகிமை வெளிப்படும், குளோரி வெளிப்படும். அந்த மகிமை உலகம் பார்க்கணும். ஏன் சபையில் அந்த மகிமை வெளிப்படல? அதுக்கு தடை என்ன? பாவம்.
என்ன பாவம்? நான் என்ன பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? என்ன பாவம்? அறியவும் அறியப்படவும் என்ற விஷயம் இருக்கு இல்லையா? அதை செய்ய முடியாதபடி ஒரு நிலையில இருக்கிறோம் பாருங்க. பிதாவை இயேசு அறிஞ்சது மாதிரி அறிய முடியாத ஒரு கூட்டாட்டத்தில் இருக்கிறோம் பாருங்க. அதான் பாவம். பிதாவை அறியணும், அறியணும். அது மட்டும் இல்ல, அறியணும், அறியப்படவும். அப்படின்னு என்னது? மற்றவர்கள் உங்களை என்ன செய்யணும்? அறியப்படுற அளவுக்கு உங்களோட உறவு அப்படி இருக்கணும். அறியவும் அறியப்படவும். பாருங்க, இதை நான் பின்னாடி உங்களுக்கு விளக்குறேன். டைம் ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இயேசு பிதாவை எப்படி அறிந்திருந்தாரோ, அந்த வசனங்கள்லாம் போங்க, நீங்க அப்படியே ஒரு ஸ்டடி பண்ணி பாருங்க. நிறைய இருக்குது, எக்கச்சக்கமா இருக்குது. நீங்க ஒரு கிளான்ஸ் அப்படியே வாசிச்சுட்டே வாங்க. புதிய ஏற்பாட்டை எக்கச்சக்கமா இருக்குது. எந்த அளவுக்கு அவருடைய உறவு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். பிதா எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. அவர் அறிய 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 ஒரு உன்னத நிலைக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? போக ஆரம்பிப்போம். அவருடைய கல்ச்சர்ல நமக்குள்ள என்ன செய்யும்? வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நான் அறிய முற்பட போறேன், அந்த ஸ்டெப்புக்குள்ள நான் பயணிக்க போறேன், எனக்கு ஆவியானவர் விளங்க வைப்பா, புரிய வைப்பா அப்படின்ற ஒரு ஸ்டெப்புக்குள்ள போங்க. நிச்சயமா ஒரு பெரிய முதிர்ச்சிக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்? போகலாம் பாருங்க. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. கர்த்தாவே சபையில் 500 பேரத்தார் 1000 பேரத்தார் இப்போ நான் சொல்றது இல்லை. முதல் நான் இருக்கிற 100 பேர் இருக்கிற ஆள்கள் பாருங்க. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு மேலே ஆண்டவர் போஷிச்சு கிட்டத்தட்ட 20000 பேரா. புருஷன் மட்டும் ஏறக்குறைய 5000 பேர் சொல்லப்படுறது. இப்போ எத்தனை பேர்? 20000 பேர்கிட்ட மனைவி பிள்ளைகள்லாம் கணக்கு எடுக்கல. எல்லாம் சாப்பிட்டு விட்டு 5000 பேர் திரும்ப இயேசு பின்னாடியே வந்துட்டாங்க. இப்போ இயேசு பின்னாடியே வரான். இயேசு பார்த்தாரு, என்னடா இது படப்படியாக வர்றாங்க, என் பின்னாடி எவ்வளோ கூட்டம் வருது அப்படின்லாம் அவர் ரொம்ப இதெல்லாம் எடுக்கல. அழிந்து போகிற ஆகாரத்துக்காக என்ன செய்றீங்க பின்ன வர்றீங்க, ஜீவ அப்பம் நானேன்ட்டார். எல்லாம் பக்குன்னு ஆகி போச்சு. என்னடா அது? 5000 பேர்லாம் பெருசாக நினைக்கல. 12 பேரை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணார். அந்த 12 பேரை ஃபோக்கஸ் பண்ணார். அந்த 12 பேருக்குள்ள தேவ திரிய கலாச்சாரத்தை கொண்டு வந்தார், டினிட்டி கல்ச்சரை கொண்டு வந்தார். அந்த 12 பேர் 120 பேர் ஆனாங்க. 120 பேர் பயங்கரமாக பல இடங்களையும் போனாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே 5000 பேர் 3000 பேர் அப்படி என்ன செய்யறாங்க? கொத்து கொத்தா அப்படித்தான் பெருகிச்சு. சீசர்கள் தொகை என்ன செஞ்சுதான்? பெருகினதான். இப்போ நான் அதான் கவனம் செலுத்துறேன் பாருங்க. என்னன்னா, இருக்கிற அந்த 100 பேர் அந்த ட்ரினிட்டி கல்ச்சர் உள்ளுக்குள்ள மாற்றப்பட்டு மெருகூட்டப்பட்டு இங்க இருக்கிற ஆள்கள் இருந்தா வர்ற 500 பேர் நம்ம எத்தனை 1000 10,000 பேர் வந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியும்? சமாளிக்க முடியும். இப்ப பாருங்க, 500 1000 பேர் உள்ள வந்துட்டான். எப்படி சமாளிக்கிறது சொல்லுங்க? ஓ அப்படின்னம்னா ஓடியா போயிருவாங்க. முதல்ல இந்த அதான் பாருங்க, இன்னைக்கு சபைகள் இந்த வருடம் 1000 ஆத்துமாக்கள், இந்த 2000 ஆத்துமாக்களுக்கு அப்படிலாம் பண்றாங்க. நல்லதுதான். ஆனா ட்ரினிட்டி கல்ச்சர் அது சபைக்குள்ள இருக்கணும், ஒவ்வொரு உள்ளுக்குள்ள அது பரவணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான், உண்மைதான். ஆனா இதுக்கு ஒரு பிளான் இல்லாம அவங்க பிளான் எல்லாம் எப்படி இருக்குன்னா 5000 பேர் 10,000 பேர் அப்படி இப்படின்னு இருக்குது. எப்படி 10,000 5000 பேர் வந்தா எப்படி மேனேஜ் பண்ற சொல்லுங்க? நான் இருக்கிறேன், ஒரு ஆள் அவ்வளவு பேர் மேனேஜ் பண்ண முடியுமா? எல்லா பேருடைய வாங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. பஸ் இங்க இருக்கிற ஒரு 100 பேர் அந்த ட்ரினிட்டி கல்ச்சர் அதுக்குள்ள வந்தாதான் அடுத்த வந்தா என்ன செய்ய முடியும்? அவனை என்னங்க விளங்குதாங்க? சபை மகிமை அடையணும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆவியானவர் நமக்கு உதவுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு உதவுவார். எத்தனை பேர் நம்ம எல்லாரும் ஒரு பெரிய பொறுப்புகள் இருக்கிறோங்க. எல்லாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவர் இப்படி ஒரு கல்ச்சர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுக்குள்ள இருக்கிற அந்த கல்ச்சர், அந்த ட்ரினிட்டி கல்ச்சர், அது எனக்குள்ள வரணும்ப்பா, எனக்குள்ள அது பாயணும். உம்மோடு நான் உறவாடணும் ஆண்டவரே. பிரசன்னத்துக்குள்ளே நான் இருக்கணும்ப்பா. பிரசன்னம் தான் எனக்கு. இந்த திரிய கலாச்சாரத்துக்கு அதுக்குள்ளே நான் இருக்கணும்ப்பா, இருக்கணும். நீங்க எனக்கு உதவுங்க ஆண்டவரே. உங்ககிட்ட காணப்படுகிற அந்த அன்பு, பொங்கி விழுகிற அந்த சந்தோஷம்,
அதில் நான் பங்கெடுத்து அந்த உறவில் பங்கெடுத்து நான் என் பேச்சு, என் சிந்திக்கிற விதம், என் நட பாவனை எல்லாம் மாறணும்ப்பா. மகிமை அதில் வெளிப்படணும்ப்பா. மகிமை அதில் வெளிப்படும். எத்தனை பேர் மகிமை வெளிப்படணும் விரும்புறீங்க? பா, நீங்கள் அதில் மகிமை அடையணும் ராஜா, மகிமை அடையணும். ஓ, உலகம் அதை பார்க்கணுங்க, உலகம் அதை பார்க்கணும். இதுதான் பிதாவு உள்ளத்தில் இருக்கிறது. உலகம் அதை அறியலை, அதை பார்க்க முடியறதில்ல. உலகம் அதை பார்க்கணும்னு பிதா விரும்புகிறாரு. பா, என்னை நான் கொடுக்குறேன், அர்ப்பணிக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என்னை மாற்றுங்க, எந்தெந்த இடத்துல என்னை வணையணுமோ வணையுங்க, என்னை உணர்வுடன் ஆக்குங்க. எப்படிங்க அப்படி ஜெபி எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க முடியும்? என்னை உணர்வுடன் ஆக்குங்கப்பா. இன்னும் நான் உமது 3A கல்ச்சருக்குள்ள இருக்கிற அந்த உமக்குள்ள இருக்கிற அந்த பண்பு அதெல்லாம் என்கிட்ட மிஸ் ஆகக்கூடாதப்பா, அதெல்லாம் வெளிப்படணும், எனக்கு உதவுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். இப்படி ஒரு குவாலிட்டியான லைஃப்பை நான் உலகத்துக்கு கொடுக்க நான் அப்படி வாழணும் நான் விரும்புகிறேன். இந்த உலகத்தில் எனக்கு நீங்கள் உதவுங்க. அப்படி எத்தனை பேர் கேட்க முடியும்? ஆவியானவர் உங்களுக்கு உதவுவா. பரலோக தேவனே, இந்த வார்த்தைகளால் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி. பரலோக கலாச்சாரத்தால் நாங்கள் நிறைந்திருக்க ட்ரினிட்டி கல்ச்சர், அந்த திரியத்துவ அந்த கலாச்சாரம், அது எனக்குள்ளே அது வரட்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உதவுவீராக. ஆவியானவரே அதுக்கு உதவுவீராக. பிதாவாகிய உம்மை இயேசு கிறிஸ்து எப்படி அறிந்து வைத்திருந்த அந்த லெவலுக்கு அதை நாங்கள் அறியணும்ப்பா. நாங்கள் உம்மை பற்றி நாங்கள் விளங்கிக்கணும், புரியணும், இன்னும் அதிகமாக ஆழத்துக்குள்ளே போகணும் ஆண்டவரே. இந்த நீச்சல் ஆழங்களுக்குள்ள நாங்கள் செல்லணும் ராஜா. இந்த அளவுலாம் எங்களுக்கு போதாதாப்பா. நீச்சல் ஆழங்களுக்குள் நாங்கள் செல்லணும்ப்பா. இந்த ஆழங்களுக்குள் சென்று உம்மை நாங்கள் விளங்கி கொள்ளணும்ப்பா. எங்களுக்கு நீர் உதவுங்க ஆண்டவரே. அப்படி நாங்கள் போக 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 உம்மிடத்தில் காணப்படுகிற அந்த பண்புகள்லாம் எங்களுக்குள்ளே வருவதற்காக நன்றி. அந்த பண்புகளாலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவுங்க. ஆவியானவர்கள் வழி நடத்துங்க. சத்தியங்களை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் அதில் சிந்தித்து பார்க்கட்டும், எண்ணி பார்க்கட்டும். இந்த சத்தியங்கள் உடைய இருதயங்களை முத்திரை போல பதிக்கப்படுவதாக. ஆவியானவர் நீர் கிரியை செய்வதற்காக நன்றி. நீங்க கிருபை செய்வதற்காக நன்றி. நீர் உதவுகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆ